ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமான ஒரு வெற்றியை வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் டீம் அகைன் வின் பண்ணியிருக்காங்க. செம மாசான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நல்ல திறமையான ஆட்கள் தான் பிக் பாஸ் டீமில் இருக்காங்கன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ்லாம் அடேங்க அப்பா என்ன ஒரு நடிப்பு. இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்கல் சிக்ரம் கடைசி வரைக்கும் கொமெண்டிட்டே இருந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மங்கன் 7 பேர் வெர்சஸ் 7 பேர் 4 பேர் தான் அதில் பங்கெடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து மாறும். கேவலமாக இருந்துச்சுன்னா செத்தான், டேஸ்ட் அதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது அத்தான். இந்த மாதிரி இருக்கும்போது 4 பேராக உள்ளே இறங்கினாங்க. கண்ணியிலேருந்து விக்கல் சக்கரம் எல்லாமே போனாங்க. விக்கல் சக்கரம் மாடிட்டாப்பில், ஏன்னா அவர் சிரிச்சிட்டே இருந்தார். ஆனால் அது வந்து செத்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கண்ணியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ். பிரவீன்லாம் வந்து நானே இதை கண்டுபிடிக்கிறேன், தப்பாக தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர் நல்ல நடிப்பு. அதே மாதிரி வந்துட்டு கலை இது சூப்பர் டீலர் சார்பாக செம்ம மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி வியானா இந்த பக்கம் ரம்யா சுத்தம் நடிப்பு எதையுமே காமிக்கல, அதை வின் பண்ணிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 4 பாயிண்டில் வந்து டை ஆகிட்டாங்க, 3 பாயிண்டில். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு ஜூஸ் எடுத்து வந்து வச்சாங்க. ஃபஸ்ட்டு சுபிக்ஷா குடிச்சு கம்முன்னு இருந்தாங்க. அதில் தப்பாக அவங்க சொல்லிட்டாங்க ஆப்போசிட்டில். பிக் பாஸ் டீமுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்து வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து இறக்கலாம் அப்படி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா சபரி இருந்தார், பட் இருந்தாலும் இவர் வந்து கேட்டிருப்பார் போல இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு இறக்குறாங்க. அவர் போயிட்டு அவர் ஆனால் நான் கரெக்டாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா டப்புன்னு குடித்தார். ஏன்னா அது வந்து அதை கரெக்டாக தான் இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் பிடிக்காத டப்புன்னு முழுங்குவாங்களே அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணார். ஆனால் அங்கே இருக்கவங்க நானே வந்து தப்பாக தான் சொன்னேன், அங்கே இருக்கவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதில் மாட்டிட்டார். எல்லோரும் வந்து இவரை ப்ளேம் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஏன்னா சும்மாவே வந்து வாட்டர்மெலன் சாரை போட்டு பொழப்பாங்க. இது மாதிரி பண்ணது கொஞ்சம் கேவலமாக இருந்தது. ஏன்னா வெற்றி தோல்வின்றது எல்லாத்துலேயும் சகஜம். இது வந்துட்டு அவங்களால வந்தது கிடையாது. இது வந்துட்டு அவங்க ஃப்ளூக்கில் கூட, ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு தோற்றும் போனாங்க. பட் எது எப்படியோ வாட்டர்மெலன் சாரில் தான் அவங்க டீம் போச்சு, அந்த வெற்றி போச்சு. கடைசியாக திரும்பவும் வந்துட்டு இந்த டீம் வின் பண்ணியிருக்கு. பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடச்சிருச்சு. செம மாசான ஒரு சம்பவமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.